சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஏன் அன்பு பிள்ளையே, நாளைய நாள் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். சந்தோஷமான அற்புதமான நாளாக இருக்கும். பிள்ளையே, உன் வேண்டுதல் நிறைவேறியது. நீ கேட்டதை கிடைத்தவுடன் ஆனந்தப்படுவாய், ஆனந்த கண்ணீர் விடுவாய். உன் வாழ்வில் கஷ்டங்கள் வரும்போது அதை சமாளிக்க சரியான வழியை தேட வேண்டும். பிள்ளையே, உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் நீ எவ்வளவுதான் அன்பை காட்டினாலும் அது உனக்கு இன்னும் தான் மன வருத்தத்தை தந்திருக்கிறது. கஷ்டங்களை கடந்து வருபவர்தான் சாதனை படைக்கிறார்கள். இந்த சோதனைகளை கண்டு கவலைப்படாதே, தைரியமாக இரு. எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல். பிறர் மனம் நோகும்படி கஷ்டப்படும்படி எப்போதும் பேசிவிடாதே. பிறகு நீ செய்யும் நன்மைகள் புண்ணியம் பயன் இல்லாமல் போய்விடும். எதை பேசினாலும் பொறுமையாக யோசித்து பேசு, அது உனக்குத்தான் நல்லது. பிள்ளையே, எல்லோரும் ஏதோ ஒன்றுக்காக ஒன்றின் மீது ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை பெற முயற்சியும் செய்ய வேண்டும். அப்போது தான் நினைத்ததை அடைய முடியும். சில விஷயங்கள் உன்னை சுற்றி என்ன நடப்பது என்று கூட தெரியாமல் இருக்கிறாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சிந்தனையிலே நீ இருப்பதால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன பேசுகிறார்கள் என்று கூட கவனிக்காமல் இருக்கிறாய். வெகுளியாக இருக்காதே, உன்னை ஏமாற்றி விடுவார்கள். பிள்ளையே, நீ உன் மனதில் ஒரு விஷயம் அது நடக்குமா என்று காத்திருக்கிறாய். என்னிடம் கேட்டதும் இதுதானே? இதை நிறைவேற்றி தரதான் உன் சாய் அப்பா வந்திருக்கிறேன். இதைத்தானே தினமும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இன்று அதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். பிள்ளையே, நீ கேட்டதை உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி தருவதற்குத்தான் வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்கிறது, அது இயல்புதான். ஆசை என்பது ஓர் அளவாக இருக்க வேண்டும். ஆசை பேராசையாக மாறிவிடக்கூடாது, அதுதான் முக்கியம். பிள்ளையே, நான் ஒன்று சொல்கிறேன். எல்லோரும் உன்னிடம் சிரித்து நன்றாக பேசுகிறார்கள் என்று நம்பாதே. உனக்கே தெரியாத ஒன்று சொல்கிறேன். உன்னிடம் நன்றாக பேசுபவர்கள் உன்னை பற்றி பிறரிடம் நீ அவர்களிடம் நம்பி சொன்ன விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்கிறார்கள். இது உனக்கு தெரியுமா? பிள்ளையே, பேசு, எல்லோரிடமும் பேசு, ஆனால் தவறில்லை. ஆனால் எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரிடம் எதை சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் சொன்னால் போதும். பிள்ளையே, நீ நினைத்தது எல்லாம் நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. எல்லாமே இந்த உலகத்தில் மாற்றங்கள் நிகழும்போது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிலையாக இருக்காது. இப்போதே எல்லாம் உனக்கு சொன்னது போலத்தான் நடக்கும். உன் தோல்விகள் எல்லாம் வெற்றிகளாக மாற்றி நீ கேட்டதை உனக்கு தரப்போகிறேன். பிள்ளையே, இனி எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்க உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்வேன். நீ ஆசைப்பட்டது உனக்கு தர நான் போகிறேன். என் செல்ல பிள்ளையே, நீ எல்லோரிடம் அன்பாகவும் பணிவுடன் நடந்து கொள். அப்போது தான் உனக்கும் அந்த அன்பும் பணிவும் உனக்கு கிடைக்கும். எப்போதும் நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். நீ நினைத்ததையும் நீ ஆசைப்பட்டதையும் உனக்கு தந்தே தீருவேன். நம்பி இரு பிள்ளையே. நீ கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீ கற்றுக்கொண்ட அனுபவம் என்று தெரிந்து கொள். இனிமேல் தான் உனக்கானது ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாம் உனக்கு தர நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன். உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. பிள்ளையே, என்றும் நீ நல்லதாக நினைக்க வேண்டும்.
உனக்கு இந்த சூழ்நிலை உனக்கு வந்தது உன்னால் தானே. இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் நீ நல்லதாக நினைத்திருந்தால் உனக்கு எல்லாமே கைகூடி வந்திருக்கும். தடைப்பட்டது எல்லாம் உனக்கு கைகூடி வந்திருக்கும். கிடைக்கும் என்று நம்பியிருந்தால் எல்லாம் உனக்கு கிடைத்திருக்கும். நீ யாருக்கும் கெடுதலை செய்யக்கூடாது. நினைத்து பார்க்காதே. யாருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் மறுபடியும் வந்து சேரும். அதனால் பிள்ளையே, எப்போதும் நீ நல்லதை செய், நல்லதை நினைத்து பார் என்றும் எப்போதும் உன் சாயப்பா சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இனியாவது நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் யோசித்து சரியாக செய். யாருக்கும் எந்த கஷ்டமும் தந்திடாதே. உன் செயலாலும் உன் வார்த்தையாலும் சரி, யார் மனதையும் கஷ்டப்படும்படி பேசிவிடாதே. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். உன் எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக நினைத்தது போல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை நீ வாழப்போகிறாய். பிள்ளையே, இனி அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். யாராவது உன்னிடம் பேசினவர்கள் எல்லாம் இப்போது சரியாக பேசவில்லை என்றால் மறுநொடியே அவர்களிடம் நீ விட்டு விலகி சென்றுவிடு. ஏன் பேசவில்லை, எதற்கு என்னிடம் பேசவில்லை என்று அவர்களிடம் எந்த காரணமும் கேட்காதே. சில பேர் இப்படித்தான். கொஞ்சம் நாட்கள் நன்றாக பேசுவார்கள், திடீர் என்று பார்த்தும் பார்க்காதது போல செல்வார்கள். இவர்கள் இப்படித்தான் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும். நன்றாக பேசுபவர்களிடம் பேசு. பிள்ளையே, ஒரு பொருள் கிடைக்கும் வரைதான் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். அதுவே அது கிடைத்த பிறகு அதன் மீது அதன் மதிப்பு குறைந்துவிடும். அதுபோலத்தான் ஆரம்பத்தில் நன்றாக பேசுவார்கள், பிறகு போக போக இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். உன் சாயப்பா பெயரை சொல்லி கொண்டு வா. உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எவரும் வாழ்ந்ததே இல்லை. எல்லோருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. இதை எப்படி நீ சமாளித்து வருகிறாய் என்று தான் முக்கியம். பிள்ளையே, வாழ்க்கை என்பது போர்க்களம், விளையாட்டு போலத்தான். போர்க்களத்தில் வெற்றி அடைய வேண்டும், அதே போல விளையாட்டிலும் வெற்றி அடைய வேண்டும். இதே போல்தான் வாழ்க்கையிலும் வருகின்ற பிரச்சனை, கஷ்டம் இது எல்லாம் உன் மனதைரியத்தால் ஜெயிக்க வேண்டும். பிள்ளையே, இப்போது எல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீ ஆசைப்பட்டது உனக்கு தருவேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. பெற்றுக்கொண்டு நீ நினைத்தது போல மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் சாயப்பா ஆசிர்வாதத்துடன். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?